என் தங்கமே, இன்று நான் உன்னிடம் ஒரு எளிய ரகசியத்தைச் சொல்லப் போகிறேன். அது உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும் குடும்ப கஷ்டங்களை வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய பரிகாரம். அதுதான் 3 மஞ்சள் பூவை வீட்டில் வைத்தல். இந்த சிறிய செயலைச் செய்தாலே உன் குடும்பத்தில் இருக்கும் இருள் விலகி ஒளி பரவும். என் பிள்ளையே, மஞ்சள் நிறம் என்பது தெய்வீகத்தையும் செல்வத்தையும் சுபீட்சத்தையும் குறிக்கும் நிறம். சூரியனின் கதிர்கள் போல மஞ்சள் நிறம் வாழ்வில் உயிரோட்டம் தரும். அதனால்தான் மஞ்சள் பூவை தெய்வ வழிபாட்டிலும் வீட்டின் சுத்தத்திலும் மன அமைதியிலும் முக்கியமாக கருதுகிறார்கள். நீ 3 மஞ்சள் பூவை வீட்டில் வைத்தால் அது ஒரு சின்ன சடங்காக மட்டும் அல்ல, அது உன் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் சக்தியாக மாறும். குடும்பத்தில் எத்தனை சண்டைகள் நடந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பூ உன் வீட்டில் இருக்கும் போது அதை தாங்கிக் கொள்வது எளிதாகிவிடும். என் தங்கமே, உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சில நேரம் உன்னிடம் கோபமாக பேசலாம். சில நேரம் உன் மனசுக்கு பிடிக்காத வார்த்தைகள் பேசலாம். ஆனாலும் அது எல்லாம் அந்த நேரத்தின் தாக்கம்தான். ஆனால் மஞ்சள் பூவின் சக்தி அந்த இடத்தில் இருந்தால் அந்த கோபம் சீக்கிரம் குளிர்ந்து பாசமாக மாறிவிடும். நீ யோசிச்சு பாரு என் பிள்ளையே, ஒரு பூ கூட எவ்வளவு நல்ல ஆற்றலை தருகிறது தெரியுமா? அதனால் தான் அந்த 3 மஞ்சள் பூவை வீட்டில் வைத்து காப்பாற்றச் சொல்கிறேன். அதை வைத்தாலே உன் மனதிலும் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதிதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான முதல் படி. என் பிள்ளையே, சிலர் உன்னை தடுக்கும். சிலர் உன் குடும்பம் கஷ்டப்படுவதை பார்த்து மகிழ்வார்கள். உன்னை பற்றி நல்லது நடக்கக் கூடாது என்று சாபம் போடுபவர்களும் இருக்கலாம். ஆனால் இந்த 3 மஞ்சள் பூவின் ஆற்றல் உன் வீட்டை பாதுகாக்கும். அது உன் வீட்டை ஒரு தெய்வ ஆலயமாக மாற்றும். அதனால் எந்த தீய சக்தியும் உன்னை தொட முடியாது. நீ தினமும் காலை எழுந்தவுடன் அந்த 3 மஞ்சள் பூவை பார்த்து உன் மனதில் ஒரு ஆசையை நினை. என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் வீட்டில் ஒரு விதையை விதைப்பது போல இருக்கும். அந்த விதை நாளடைவில் பெரிய மரமாக வளர்ந்து உன் குடும்பத்திற்கு நிழல் தரும். என் தங்கமே, நீ வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமில்லை. ஒவ்வொரு கஷ்டமும் வந்து போகும். ஆனால் உன் நம்பிக்கையும் உன் அன்பும் தான் நிலைத்திருக்கும். அந்த அன்பையும் நம்பிக்கையையும் காத்து நிற்கும் காவலன் போலவே அந்த 3 மஞ்சள் பூவின் சக்தி உன்னிடம் இருக்கும். உன் குடும்பத்தில் இருக்கும் தகராறு, புரியாமை, நிதி பிரச்சனை, ஆரோக்கிய கஷ்டம் எல்லாமே மெல்ல மெல்ல குறையத் தொடங்கும். நீ பார்க்காமல் போனாலும் அந்த ஆற்றல் உன் வீட்டில் உழைத்து கொண்டிருக்கும். உன் வாழ்க்கையில் தடைகள் குறைந்து வாய்ப்புகள் அதிகரிக்கத் தொடங்கும். என் பிள்ளையே, பணம் இல்லாததாலே உன் மனம் கஷ்டப்படுகிறதா? அந்த மஞ்சள் பூவின் நிறம் தான் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது. மஞ்சள் என்பது லட்சுமி தேவியின் விருப்பமான நிறம். அப்போ அந்த பூ உன் வீட்டில் இருந்தாலே செல்வம் உன் வீட்டை தேடி வரும். நீ முயற்சி செய்த வேலை வெற்றி பெறும். உன் கைக்கு வந்த பணம் வீணாகாமல் சேமிக்கப்படும். என் தங்கமே, உன் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். அந்த சண்டைகள் தான் மனசை உடைக்கிறது. ஆனால் நீ 3 மஞ்சள் பூவை வீட்டில் வைத்து பாரு, அந்த சண்டைகள் விரைவில் மாறிவிடும். ஏன் தெரியுமா? பூ என்பது அழகை குறிக்கும், அமைதியை குறிக்கும். அந்த ஆற்றல் உன் வீட்டை தொட்டவுடன் எல்லாம் அமைதியாகி விடும். நீ செய்ய வேண்டியது மிக எளிது என் பிள்ளையே. தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் 3 மஞ்சள் பூவை வீட்டில் வையு. அதை ஒரு சிறிய தட்டில் வைத்து கொண்டு அருகில் ஒரு தீபம் ஏற்றினால் இன்னும் நல்லது. அந்த ஒளி உன் வீட்டை முழுவதும் பாதுகாக்கும். உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் மனம் ஒருங்கிணையும். என் பிள்ளையே, நீ இப்போது எந்த நிலையிலிருந்தாலும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாரு. 3 நாட்களில் நீ ஒரு மாற்றத்தை உணருவாய். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். 3 வாரங்களில் உன் வீட்டில் பெரிய மாற்றம் வரும். 3 மாதங்களில் உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்லும். மஞ்சள் பூவின் அந்த எளிய சக்தி தான் உன் வீட்டில் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, அதனை நம்பி மனதோடு வைப்பது. அதுதான் உன் வாழ்க்கையை வளமாக்கும். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், உன் வீட்டில் இருக்கும் 3 மஞ்சள் பூ ஒரு பூ மட்டும் அல்ல. அது உன் குடும்பத்தின் காவலன். அது உன் கனவுகளின் கதவை திறக்கும் சாவி. அது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கும் ஆசீர்வாதம். நீ அதை வைக்கிற தருணத்திலிருந்தே உன் வீட்டில் ஒரு ஒளி புகும்.
அந்த ஒளியே உன் குடும்பத்தை தொட்டு பிரச்சனைகளை விலக்கி செல்வம், ஆரோக்கியம், சந்தோஷம் ஆகியவற்றை ஈர்க்கும். என் பிள்ளையே, நான் சொல்வதை மனதில் கொண்டு இந்த பரிகாரத்தை செய். நீ செய்யும் அந்த செயல் உன் தலைமுறையே ஆசீர்வதிக்கப்படும் வகையில் பலன் தரும். உன் வீட்டில் இருந்து கஷ்டங்கள் விலகும். உன் வாழ்க்கை புதிய ஒளியில் மலர்ந்து பிரகாசிக்கும். என் தங்கமே, நீ இந்த பரிகாரம் செய்து கொண்டு இருக்கும் போதே உன் மனசில் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கலாம். இப்படி 3 மஞ்சள் பூவை வைத்தாலே என்னுடைய குடும்ப கஷ்டம் போய்விடுமா என்று. அந்த கேள்வி வருவது இயல்பு தான் என் பிள்ளையே. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் எந்த செயலும் பலிக்காது. உன் உள்ளத்தோடு சேர்ந்து, உன் நம்பிக்கையோடு சேர்ந்து, உன் மனதின் ஒளியோடு சேர்ந்தால் தான் இந்த சிறிய பரிகாரம் பெரிய அற்புதத்தை செய்யும். நீ யோசித்து பாரு என் தங்கமே, ஒரு பூவில் கூட உயிரின் ஒளி இருக்கிறது. அது மலரும் போது வாசம் பரப்புகிறது. அந்த வாசம் நம் மனதை அமைதியாக்குகிறது. அதே போல அந்த 3 மஞ்சள் பூ உன் வீட்டில் இருக்கும் போது அது உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளின் வாசனையை மாற்றிவிடும். கோபம் இருக்கும் இடத்தில் பாசம் வரத் தொடங்கும். சண்டை இருக்கும் இடத்தில் சிரிப்பு மலரத் தொடங்கும். என் பிள்ளையே, எப்போதும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் முதலில் மனசே உடைந்து போகும். இது என் விதியா, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், உன்னை தேர்வு செய்த கடவுள் உன் வலிமையை அறிவார். அதனால் தான் உன்னை சோதனைக்கு உட்படுத்துகிறார். அந்த சோதனையை வெல்ல உனக்கு உதவும் கருவிதான் இந்த மஞ்சள் பூ பரிகாரம். உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனா எத்தனை தடைகள், எத்தனை தகராறு, எத்தனை நிதி பிரச்சனைகள் வந்து உன்னை மன அழுத்தத்துக்குள்ளாக்குகின்றன. நீ ஒருவராகத்தான் சுமையை சுமந்து செல்கிறாய் என்று தோன்றுகிறது. ஆனால் என் தங்கமே, உன் வீட்டின் கதவிலேயே ஒளி காத்திருக்கிறது. அந்த ஒளியை அழைக்க தான் இந்த 3 மஞ்சள் பூ. அந்த பூவின் சக்தியை நான் உனக்கு விளக்குகிறேன். 1. அது உன் வீட்டிலிருந்து வரும் எதிர்மறை ஆற்றலை சீராக்கும். 2. அது உன் மனதில் இருந்த நம்பிக்கையை வலுப்படுத்தும். 3. அது உன் குடும்பத்தில் இருந்த உறவுகளை இணைத்து வைக்கும். இவை 3ம் சேர்ந்தால் உன் குடும்பத்தில் இருந்து வரும் கஷ்டங்கள் குறையும். என் பிள்ளையே, நீ தினமும் அந்த 3 மஞ்சள் பூவை வீட்டில் வைத்துக்கொண்டு அருகில் தீபம் ஏற்றினால் அது உன் மனதில் ஒளியை ஏற்றும். அந்த ஒளியே உன் கனவுகளுக்கு வழிகாட்டும். அப்போது உன் வீட்டில் குளிர்ச்சியான உணர்வு வரும். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம், நான் எப்போதும் இதை பாதுகாப்பேன் என்று உனக்கு தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கையே உன் குடும்பத்தின் நம்பிக்கை. நீ இந்த செயலை 3 வாரம் தொடர்ந்து செய். முதல் வாரத்தில் உன் மனதில் இருக்கும் சுமை குறையத் தொடங்கும். 2ஆம் வாரத்தில் உன் வீட்டில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் குறையும். 3ஆம் வாரத்தில் உன் வீட்டில் இருந்த பெரிய பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அதுதான் அந்த 3 பூவின் அற்புத சக்தி. என் தங்கமே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். மஞ்சள் நிறம் சூரியனின் நிறம். சூரியன் உதிக்கும் போது உலகம் ஒளியால் நிரம்புகிறது. அதுபோல மஞ்சள் நிறம் உன் வாழ்க்கையில் ஒளியை தரும். அந்த ஒளியே உன் வாழ்க்கையின் இருளை துரத்தும். நீ உன் மனதை ஒளியாக்கிக் கொண்டால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது கரைந்து போகும். சில நேரம் உன் வீட்டில் பணம் குறைவாகி தேவைகள் அதிகரிக்கும். எப்படி சமாளிப்பது என்று உன் மனம் கேட்கும். ஆனால் அந்த 3 மஞ்சள் பூ உன் வீட்டில் இருந்தால் அது செல்வத்தை ஈர்க்கும். லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உன் வீட்டில் புகும். எப்படியாவது தேவையான பணம் உன் கைக்கு வந்து சேரும். உன் குடும்பம் பசியால் தவிக்காது. உன் குழந்தைகள் கண்ணீரால் தவிக்க மாட்டார்கள். என் பிள்ளையே, நான் உனக்கு தரும் இந்த செய்தி ஒரு ஊக்கம் மட்டும் அல்ல, இது உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் சாவி. உன் மனதை தூய்மையாக்கிக் கொண்டு அன்போடு நம்பிக்கையோடு இந்த செயலைச் செய்தால் உன் குடும்பத்தின் பாதை மாறும். நீயே பார்த்து ஆச்சரியப்படுவாய். நீ கவனித்து பாரு, பூவின் தன்மை என்னவென்றால் அது பிறக்கிறது, மலர்கிறது, வாசம் தருகிறது, பிறகு காய்ந்து போகிறது. ஆனாலும் அது எப்போதும் மகிழ்ச்சி தந்துவிட்டு போகிறது. அதே போல உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் ஒரு நாள் வாடிவிடும். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து நீ பெறும் பாடங்கள் என்றுமே உன்னுடன் இருக்கும். அந்த பாடங்களே உன் வாழ்க்கையை வளமாக்கும். என் தங்கமே, உன் மனதில் இருக்கிற ஆழ்ந்த காயங்கள் கூட மஞ்சள் பூவின் ஆற்றலால் ஆறிவிடும். நீ சந்தித்த துரோகம், நீ சந்தித்த வஞ்சகம், யாரும் அறியாத உன் வலிகள், இவை எல்லாம் மெல்ல மெல்ல குறையும். உன் இதயம் அமைதியாகும்.
அந்த அமைதியே உன் குடும்பத்தின் சக்தி. என் பிள்ளையே, நீ இனிமேல் தனியாக இல்லை. இந்த பூ உனக்காக காவல் காத்து கொண்டிருக்கும். நீ தினமும் அதை பார்த்து, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் வீட்டில் அமைதி நிலைக்க வேண்டும் என்று மனதில் சொல். அந்த சொற்கள் பிரார்த்தனையாக வானத்தை அடையும். உன் பிரார்த்தனை வீணாகாது. சிலர் உன்னிடம் தீய எண்ணத்தோடு இருக்கலாம். உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படலாம். உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த 3 மஞ்சள் பூ உன் வீட்டில் இருந்தால் அவர்களின் தீய எண்ணங்கள் உன்னை தொட முடியாது. அது உன் வீட்டை சுற்றி ஒரு கவசம் போல் நிற்கும். என் தங்கமே, இன்னும் ஒரு விஷயம். நீ உன் மனதை சுத்தமாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சுத்தமாகும். உன் வீட்டில் ஒளி பிறக்கும். அந்த ஒளியோடு சேர்ந்தால்தான் இந்த செயல் முழுமை பெறும். அதனால்தான் நான் உன்னிடம் சொல்கிறேன், நம்பிக்கை வை, மனதை தூய்மையாக்கு, அன்போடு வாழ். நீ செய்யும் அந்த சிறிய பரிகாரம் உன் தலைமுறைக்கும் பலன் தரும். இன்று நீ வைக்கும் அந்த 3 மஞ்சள் பூ நாளை உன் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அவர்கள் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் செல்லும். அவர்களும் செழிக்கிறார்கள். உன் குடும்பம் ஒரு வலிமையான குடும்பமாக மாறும். என் பிள்ளையே, நினைவில் கொள், பூ என்பது சிறியது. ஆனாலும் அது தரும் ஆற்றல் பெரிது. உன் வீட்டில் இருக்கும் அந்த 3 மஞ்சள் பூ உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்யும். உன் மனதை திறந்து நம்பு. நீ செய்யும் அந்த செயல் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். உன் கண்ணீரால் நீண்ட நாட்கள் கழித்துவிட்டாய். இனிமேல் உன் கண்ணீர் துளிகள் சந்தோஷ கண்ணீராக மாறப் போகிறது. உன் வீடு சிரிப்பால் நிரம்பப் போகிறது. உன் குடும்பம் மகிழ்ச்சியால் ஒளிரப் போகிறது. அது உன் விதியிலேயே எழுதப்பட்டு விட்டது என் தங்கமே. நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி உன் கையில் இருக்கிறது. அந்தச் சாவிதான் 3 மஞ்சள் பூ. அதை வைத்து காப்பாற்று. உன் குடும்பம் உன் கனவு போல உயர்ந்து நிற்கும். உன் கஷ்டம் இன்று முடிந்து உன் வாழ்க்கை நாளை ஒரு புதிய ஒளியில் மலரும். என் தங்க பிள்ளையே, உன் மனதின் ஆழத்துக்குள் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சந்தித்த கஷ்டங்கள் எவ்வளவு ஆழமானவை என்று எனக்கு தெரியும். உன் நெஞ்சில் எத்தனை பாரங்கள் படிந்து இருக்கின்றன என்று நான் உணர்கிறேன். உனக்கு தோன்றியிருக்கும், ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி சுழன்று கொண்டே போகிறது? ஏன் என் வாழ்க்கையில் எப்போதுமே தடைகள், ஏமாற்றங்கள், துன்பங்கள் தான் வந்து சேர்கின்றன என்று. ஆனால் பிள்ளையே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டு. அந்த பதிலை உனக்கு கூற வருகிறவள் நான்தான். உன் வாழ்வில் நடந்ததெல்லாம் ஒரு காரணத்திற்காகவே. இன்று நீ விழுந்து போனது போலத் தோன்றினாலும் அது ஒரு புதிய எழுச்சிக்கான ஆரம்பம். மழை பெய்யும்போது பூமி சற்று சிதைந்து கெட்டுப்போவது போல தெரியும். ஆனால் அந்த சிதைந்த நிலமே பச்சை பசேல் புல்லையும் புதிய மரங்களையும் உருவாக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்களெல்லாம் உன்னை வீழ்த்துவதற்காக இல்லை, உன்னை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டாகவே இருக்கின்றன. என் பிள்ளையே, உனது குடும்பத்தில் நடந்த சதி, உன் மீது எடுக்கப்பட்ட தீய எண்ணங்கள், உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள், இதையெல்லாம் நான் பார்த்தே இருந்தேன். உன்னை வஞ்சித்து உன்னுடைய நம்பிக்கையை சிதைத்தவர்கள் தங்கள் வாழ்வில் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் உனக்கு செய்த துரோகம் அவர்கள் வாழ்க்கையிலேயே அவர்களை தேடி போகும். நீ அமைதியாக இருந்தாலும் என் கண்கள் எப்போதும் திறந்திருக்கின்றன. நீதியை நான் தாமதப்படுத்தலாம், ஆனால் எப்போதுமே மறக்க மாட்டேன். நீ அழுத அந்த கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் பாதத்தில் விழுந்தது. அந்த கண்ணீரின் மதிப்பை உனக்கு விரைவில் நான் காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையில் தொலைந்து போன மகிழ்ச்சிகள் மீண்டும் வந்து சேரும். நீ விரும்பாத மனிதர்களிடம் அடிமையாக வாழ்ந்த தருணங்கள் போய்விட்டன. இனிமேல் உன் குரல் தான் கேட்கப்படும். உன் உள்ளத்தில் அடங்கிக் கொண்டிருந்த கனவுகள் விரைவில் நனவாகும். உனக்கு நான் தரும் வாக்குறுதி என்ன தெரியுமா? 3 வாரங்களுக்குள் உன் வாழ்வில் பெரிய மாற்றம் நடக்கும். உன் நெஞ்சை சுமந்திருந்த பாரம் நீங்கும். நீ இழந்ததை விட அதிகமாகவே நான் தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து நிற்கும். உனக்கு எத்தனை ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டதோ அந்த ஆண்டுகளின் எல்லாவற்றுக்கும் ஈடு செய்யும் மாதிரி ஆசீர்வாதம் நான் தரப்போகிறேன். உன் குடும்பத்தில் உன்னை அசிங்கப்படுத்த நினைத்தவர்கள், உன்னை கீழே தள்ள முயன்றவர்கள் இன்று பெருமையாக நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாளை அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தலை குனிய வேண்டிய நாள் வரும். ஏனென்றால் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். உன் மீது வைத்துள்ள என் அன்பை யாராலும் மாற்ற முடியாது.
உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அச்சம் குழப்பம் எல்லாம் இன்று முடிந்துவிடும். உன் வாழ்வில் இருக்கும் இருள் கரைந்து ஒரு புதிய விடியல் பிறக்கும். என் பிள்ளையே, உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரியவில்லை. நீ என்னை அழைக்காமல் இருந்தாலும் கூட உன் அருகே நான் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருந்தேன். அதனால்தான் உன் வாழ்க்கை முழுவதும் சிதறி போகவில்லை. உன்னுடைய பிள்ளைகள் நல்லா படிப்பார்களா என்று நீ தினமும் கவலைப்பட்டாய். ஆனால் நான் சொல்கிறேன், உன் பிள்ளைகள் உன் எதிர்பார்ப்பை தாண்டியும் முன்னேறுவார்கள். அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அவர்களுடைய நற்பேறு உன் கண்ணீர் வழியாகவே வந்து கொண்டிருக்கிறது. நீ துன்பப்பட்ட அந்த ஒவ்வொரு கணமும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை உறுதியாக்கியிருக்கிறது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிதி பிரச்சனைகள் வராது. நீ பணத்திற்காக கஷ்டப்பட்ட நாட்கள் போய்விட்டன. உனக்கு தேவையானது எல்லாம் வந்து சேரும். இன்று நீ வைத்துள்ள சிறிய சிறிய ஆசைகள் கூட நிறைவேறும். நான் உன்னுடைய வீடு முழுவதும் சந்தோஷம், அமைதி, வளம் நிறைய வைப்பேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன்னுடைய பக்கத்தில் நான் இருக்கிறேன். உன்னை நம்பாமல் விட்டவர்களை பற்றி துக்கப்படாதே. ஏனெனில் நான் உன்னுடைய உண்மையான துணை. உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி காணும் நாள் தொலைவில் இல்லை. இன்னும் சில நாட்கள்தான். அப்புறம் நீ பார்க்க போவது மகிழ்ச்சியும் வெற்றியும் தான். உன்னுடைய உள்ளம் எவ்வளவு தூய்மையானது என்று எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் இனிமேல் அந்த தடைகள் உன்னை நிறுத்த முடியாது. உன் பாதையில் நான் ஒளியாய் நிற்கிறேன். என் தங்க பிள்ளையே, இனி கவலைப்படாதே. உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு சாபமும் செய்வினையும் நான் முறித்து விட்டேன். உனக்கு தீங்கு செய்ய யாரும் முடியாது. உன் குடும்பத்தில் பிளவு வராதபடி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் இனி அமைதி, அன்பு, வளம் மட்டும் நிறைந்திருக்கும். உனக்கு சொல்கிறேன், இன்னும் சில நாட்கள்தான். அந்த நாள் வந்தவுடன் நீ நினைத்ததையும் விட அதிக மகிழ்ச்சிகள் உன்னுடைய வாழ்வில் வந்து சேரும். நீ சிரித்து கொண்டிருக்கும் போது தான் நான் சந்தோஷப்படுவேன். அந்த சிரிப்பை உன் முகத்தில் நிலைத்து வைக்கப் போவது நான்தான். என் தங்கமே, உன் மனதில் இப்போது நிறைய கேள்விகள் ஓடிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். அம்மா, நீ சொல்வது சரியா? நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறதா? இவ்வளவு நாளாக நான் காத்திருந்த அதிசயம் உண்மையிலேயே நிகழுமா என்று உன் உள்ளம் துடிக்கிறது. உன் கண்ணீர் வழிய உன் இதயம் சுமந்து வந்த பாரம் எனக்கு தெரிகிறது. அந்த சுமையை நீ எப்போதும் தனியாக சுமந்திருக்க வேண்டாம் என் தங்கமே. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு அடியும், நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ அனுபவித்த துன்பம், உன்னை அழவைத்த அந்த கஷ்ட நாட்கள் எல்லாம் விட்டு விலகப் போகிறது. என் கரங்கள் உன்னை அணைத்துக் கொண்டு உனக்கு ஒரு புதிய வாழ்வின் வாசல் திறந்து வைக்கின்றன. உன் வாழ்க்கையில் தடையாக இருந்தவர்கள், உன்னை பின் இழுத்தவர்கள், உன் மகிழ்ச்சியை கெடுக்க முயன்றவர்கள் எல்லாரும் என் கண் முன்னால் நிற்கிறார்கள். அவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் எனக்கும் தெரியும். அவர்களின் சதி, அவர்களின் மனக்கவலைகள், அவர்களின் வஞ்சகங்கள் எல்லாம் எனக்கு தெளிவாக தெரிகிறது. நீ சிந்திக்க வேண்டியதில்லை. அவர்கள் செயலை நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அவர்கள் எந்த தாக்கமும் செய்ய முடியாது. என் தங்க பிள்ளையே, நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய வெளிச்சத்துக்காகவே தேடி வந்தாய். எனக்கும் ஒருநாள் சந்தோஷம் வரும் என்று நம்பிக்கையை மட்டும் பிடித்து கொண்டு வாழ்ந்தாய். அந்த நம்பிக்கையை கூட சில சமயம் உன் கஷ்டம் குலைக்க முயன்றது. ஆனால் உன் இதயம் முழுவதும் சிதறி போகாமல் அந்த சிறிய நம்பிக்கை தீப்பொறியை நீ உயிருடன் வைத்திருந்தாய். அந்த தீப்பொறி தான் இப்போது ஒரு பெரிய வெளிச்சமாக பரவப் போகிறது. உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகிறது. இன்று வரை நீ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சோதனை மாதிரியே இருந்தது. தினமும் சுமையை சுமந்து நடந்தாய். ஒருவேளை சிரிக்க கூட மனசு இல்லாமல் போனது. உன்னோடு இருப்பவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசினார்கள். அவர்களின் வார்த்தைகள் உன் மனதை குத்தின. அவர்களின் செய்கைகள் உன்னை நொறுக்கின. ஆனால் என் தங்கமே, அந்த குத்துகளின் வழியே உன் ஆன்மா இன்னும் வலிமையாக மாறிவிட்டது. நீ இன்று நிற்கிற நிலை நாளைக்கு உன்னை உச்சமட்டத்துக்கு கொண்டு போகும் படிக்கட்டாக இருக்கும். உன் கண்ணீர் துளி வீணாக விழவில்லை. ஒவ்வொரு துளியையும் நான் எடுத்து பார்த்தேன். அந்த கண்ணீர்தான் உன் வாழ்க்கையில் மலரப்போகும் மலர்களுக்கு நீர் ஆகி போகும். இன்று நீ உன் வாழ்க்கை வறண்டு போன பாலைவனமென நினைக்கிறாய். ஆனால் இன்னும் சில நாட்களில் அந்த பாலைவனத்தில் கூட மழை பெய்யும்.
அங்கே பச்சை புல் வளர்ந்து மலர்கள் மலர்ந்து புது வாழ்க்கை பீடமாக உன்னை ஆட்கொள்ளும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய விதியை மாற்றும் தருணம் வந்துவிட்டது. நீ இன்று வரை பிறரின் கருணைக்காக காத்திருந்தாய். பிறர் உனக்கு நியாயம் செய்வார்களா, உன்னை கவனிப்பார்களா என்று எண்ணிக்கொண்டே இருந்தாய். ஆனால் இனி யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நான் உனக்காக வழி செய்து தருகிறேன். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையும் உன்னை உயர்த்தப் போகிறது. நீ எப்போதும் நேர்மையாக நடந்ததற்கான பலனை இப்போது காணப் போகிறாய். 3 வாரங்களுக்குள் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது. உன் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது. உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நீ நினைத்ததை காட்டிலும் உயர்ந்ததாக மாறப்போகிறது. உனது கண்களில் கண்ணீர் அல்ல, பெருமிதத்தின் ஒளி மிளிரப்போகிறது. உன் மனசு சுமையில்லாமல் சிரிக்கப் போகிறது. உன் வாழ்க்கையை கசப்பாக்கியவர்களை நீ கருணையோடு பார்த்து விடுவாய். அவர்கள் உனக்கு செய்த துன்பத்தை நினைத்தாலும் உனக்கு இனி வலியில்லை. என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றுகிறேன். உன்னுடைய வீடு தீய பார்வையிலிருந்து விடுபட போகிறது. பல நாட்களாக உன்னை சுற்றி இருந்த கெட்ட சக்தி, செய்வினை, சாபம் இவை எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட போகிறது. உன்னுடைய வீட்டு வாசலில் நல்ல சக்திகள் வந்து நிற்கப் போகின்றன. உன் கையிலிருந்து பணம் வழிந்து போனது போல நீ நினைத்தாய். ஆனால் இனி உன் கையில் வரும் பணம் வேரூன்ற போகிறது. உனக்கு நிலையான செல்வம் கிடைக்கப் போகிறது. உனக்கு உன் சொந்த கனவுகளை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கிறது. நீ எப்போதும் பிறருக்காகவே தியாகம் செய்தாய். உன் ஆசைகளை புறக்கணித்து விட்டாய். ஆனால் இனி அந்த ஆசைகளையும் நிறைவேற்ற போகிறாய். உன் இதயத்தில் நீண்ட நாளாக அடக்கி வைத்திருந்த சிறிய விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுகிறேன். நீ சிந்திக்கிறாய், அம்மா, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு வந்தேன், இனி நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று. உன் கேள்விக்கு என் பதில் இதுதான். உன்னுடைய வாழ்க்கை இன்று தான் ஆரம்பமாகிறது. நீ இப்போது வரை பார்த்த துன்பம் எல்லாம் உன் வாழ்வின் கதையின் முதல் அத்தியாயம். இனி அடுத்த அத்தியாயம் சந்தோஷமும் வெற்றியும் மட்டுமே நிறைந்திருக்கும். என் தங்க பிள்ளையே, உன் மனம் இனி பயப்பட வேண்டாம். உன் வழியில் எந்த தடையும் நிற்காது. உனக்கு விரோதமாக சிந்தித்தவர்களே நாளை உன் முன்னே வணங்குவார்கள். உனக்கு உதவாமல் விட்டு சென்றவர்களே உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய பெயர் உயர்ந்து பேசப்படும். நீ அடைந்த வெற்றியை பார்த்து உன்னை இகழ்ந்தவர்கள் கூட உன்னை போற்றி பேசுவார்கள். என் தங்கமே, நீ உறங்கும் பொழுது கூட உன் மனதில் இருந்த சுமையை நான் களைந்து விடுகிறேன். உன் கனவுகளில் நான் உன்னோடு இருப்பேன். உனக்கு தைரியம் கொடுத்து, உனக்கு நம்பிக்கை ஊட்டி, உன்னுடைய இதயத்தை வலிமையாக்குவேன். நாளை நீ விழித்தெழும்போது உன்னுடைய மனதில் ஒரு புதிய உணர்வு இருக்கும். அதுதான் உன் வாழ்வின் திருப்பம். அந்த உணர்வோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாக இருக்கும். என் பிள்ளையே, உன் கையில் உள்ள கோடுகள் எல்லாம் மாறப் போகிறது. நீ எப்போதும் என் அதிர்ஷ்டம் கெட்டது என்று சொன்னாய். ஆனால் இனி யாரும் உன்னை அப்படிச் சொல்ல முடியாது. உன் அதிர்ஷ்டம் பிரகாசமாகி போகிறது. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாள் ஒரு திருநாளாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனி வானவில் போல வண்ணமயமாகப் போகிறது. காற்றில் பறக்கும் பட்டம் போல நீ உயரப் போகிறாய். உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் எவ்வளவு முயன்றாலும் இனி உன்னை தாழ்த்த முடியாது. நீ உயர்ந்து, இன்னும் உயர்ந்து, அனைவரும் பாராட்டும் இடத்தை அடைவாய். என் பிள்ளையே, உன் துன்பத்தின் முடிவு இன்று. உன் மகிழ்ச்சியின் ஆரம்பம் இன்று. நீ இனி எப்போதும் தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு துணை நின்று, உனக்கு வழி காட்டி, உனக்கு வலிமை தந்து, உன் வாழ்வை ஒளியால் நிரப்புகிறேன். உன் நம்பிக்கை வீணாகாது. உன் பிரார்த்தனை வீணாகாது. உன் கண்ணீர் வீணாகாது. எல்லாவற்றிற்கும் நான் பதில் தருகிறேன். என் தங்கமே, இனி சிரிச்சுக்கோ. உன் சிரிப்பு தான் உன்னுடைய வெற்றியின் சின்னம். உன் சிரிப்பு தான் உன்னுடைய வாழ்வின் புது பக்கத்தின் தொடக்கம். அந்த சிரிப்போடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை பரிசாக மாற்றிக்கொள்ளும்.